மிகைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளை அடுத்தடுத்து எடுத்து கூறுவது, அதை கோர்வையாக சொல்வது. இதில் தான் யூடியூப்பில் இந்த காணொலியில் தான் அதிகம் காணப்படுகிறது என்றால், இதை நோக்கி இந்த யூடியூபர்ஸை நீங்கள் வாசகர்கள் தள்ளுகிறீர்களா? கண்ணதாசன் கூறிவிட்டு சொன்னார், இந்த சமூகம் எத்தனை சீரழிந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு காரணம். இந்த பாட்டை வேண்டும் என்று கேட்டு என்னிடம் எழுதி வாங்கி செல்ற தயாரிப்பாளர் இதை வைத்துதான் பிழைத்துக் கொள்கிறார் என்றால் எத்தனை மோசமான தரம் இழந்த இடத்திற்கு இந்த தமிழ் சினிமா சென்று விட்டது என்றுதான் கூறினார். எந்த திறனுமற்றவர்கள் ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரபலம் அடைந்து விடலாம் என்பது மிக மிக ஆபத்தானது. மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை நாம் மிக சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இந்த யூடியூப் என்ற சாதனத்தை, அந்த சோசியல் மீடியாவை நடத்துகின்ற நிறுவனத்தினர் ஏதோ ஒரு கட்டாயத்திற்காக இதை குறைக்க வேண்டிய அல்லது இந்த கண்டுபிடிப்பை நிறுத்திவிடலாமா என்று சிந்திக்கக்கூடிய இடத்திற்கு தள்ளப்படுவார்கள். வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. எந்த காணொளிகள் யூடியூப்பில் அதிக பிரபலமடையும் என்று எந்த நிறுவனமும் ஆய்வு செய்ய வேண்டாம். நான் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்ததை கூறுகிறேன். ஒழுக்கமில்லாத, அதாவது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத வார்த்தைகளை கூறுபவர்கள், மனிதனுடைய இயற்கையான உணர்வுகளை மலினமாக்கி அதை கேலி பொருளாக்கி அதை காணொளியாக எடுத்து யூடியூப்பில் வெளியிடுவது, புறம் பேசுவது. 2 தளங்களில் இருப்பவர்களை புறம் பேசினால் அதிக ஒரு பலன் கிடைக்கும் என்ற அடிப்படையில் திரையுலகம், சினிமாவில் நடிக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், இவர்கள் இருவரும் பொது வெளிச்சத்தில் இருப்பவர்கள். இவர்களை நோக்கி இவர்களுடைய கடந்த காலங்களை கூறுகிறேன் என்று விமர்சனம் செய்து அல்லது சமீபத்தில் அவர்களுடைய நடவடிக்கைகளை விமர்சனம் செய்து பேசுவது, இதுக்கு முன்பாக வாழ்ந்து முடிந்த நடிகர்களும் குறிப்பாக பெண் திரையுலகத்தினை சேர்ந்த பெண் சமூகத்தை, அதாவது நடிகைகளாக இருந்தவர்களை, அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள் எதனால், அவர்களுடைய ரகசிய வாழ்க்கைகள் எப்படி நடந்தன, ஒரு பெண்ணோடு ஒரு உறவில் இருந்ததால், பரிச்சயத்தில் இருந்ததால், நட்பில் இருந்ததால், தொடர்பில் இருந்ததால் ஒரு ஆண் திரையுலக நடிகர் எவ்வாறு தன் செல்வத்தை இழந்தார், பணத்தினை இழந்தார், செல்வாக்கினை இழந்தார், பட வாய்ப்புகளை இழந்தார். ஒரு டைரக்டர், சினிமா டைரக்டர், அவர் எப்படி தன்னுடைய பணங்களை இழந்தார். இது போன்ற, அதாவது காசிப் என்று சொல்லக்கூடிய ஒரு வதந்திகளை, அதை உண்மையாக, அவைகள் உண்மை கொஞ்சம் இருக்கும், மீதி இவர்கள் மிகைப்படுத்தப்பட்ட வதந்திகளை, மிகைப்படுத்தப்பட்ட சம்பவங்களை, மிகைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளை அடுத்தடுத்து எடுத்து கூறுவது, அதை கோர்வையாக சொல்வது. இதில் தான் யூடியூப்பில் இந்த காணொலியில் தான் அதிகம் காணப்படுகிறது என்றால், இதை நோக்கி இந்த யூடியூபர்ஸை நீங்கள் வாசகர்கள் தள்ளுகிறீர்களா? அப்போ எங்கடா ஒரு அபத்தமான நிகழ்ச்சி நடக்கும்? அபத்தமான நிகழ்ச்சினா, நிகழ்ச்சி நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. ஒரு அபத்தமான நிகழ்ச்சி நடக்கிறப்போ ஒருத்தர் போய் அதை ஷூட்டிங் எடுக்க முடியாது. இவர்களாகவே ஃப்ராங்க் வீடியோஸ் என்று ஒரு தலைப்பிட்டு ஒரு சில ஒழுங்கீனமான செயல்களை, நம்ப தகுந்த செயல்களை, செயற்கையான செயல்களை செய்து அதில் எந்த ஒரு உணர்வும் ஏற்படாது, ஆனால் உங்களுடைய நேரங்களை கொல்லும். இதை ஒன்று மட்டுமே செய்யக்கூடிய வீடியோக்கள் அதிக பிரபலமாவது, அதிகப்படியாக பகிரப்படுவது, அதிகப்படியான மக்களை சென்றடைவது என்றால் ஒரு ஆபத்தான கலாச்சாரம் உருவாகிறது. எப்படி என்னுடைய இந்த வாரத்தில் நான் இட்ட காணொலிகள் எல்லாம் நாம் ஆபத்தான சமூகத்தை உருவாக்கி ஒரு அபாயம் நிறைந்த சாலையில் பயணிக்க வைக்கிறோம், ஜனநாயகத்தினுடைய கடைசி ஆணி அடிக்கப்படுகிறது என்பது போல கலாச்சாரத்தின் மீது அல்லது நாம் மதிக்கக்கூடிய மனித ஒழுக்கங்களின் மீது கடைசி ஆணி அடிக்கப்படுகிறது. இதன் மூலம் யூடியூப் என்ற மிக 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 அரிதான ஒரு அரிய கண்டுபிடிப்பு யூடியூப். ஆனால்
அதில் எத்தனை நல்ல விஷயங்கள் வருகிறது. அவைகளெல்லாம் சென்றடைகிறதா என்று பார்த்தால் இல்லை. மிக ஆகச்சிறந்த தொழில்நுட்பங்கள் செய்தி நிறைந்த சேனல்கள் நிறைய சென்றடைகிறது, மாற்று கருத்தில்லை. ஆனால் அதைவிட அதிகமாக எண்ணிக்கையிலும் அதைவிட அதிகமான காட்சி பார்வையிடுவதில், அதாவது வியூஸ் என்று சொல்லப்படுவதிலும் எது சென்றடைகிறது என்றால், எந்த ஒழுக்கமும் இல்லாமல், எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் கிறுக்குத்தனம் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போன்ற செயல்களை படமாக்கி அதை யூடியூப்பில் வெளியிட்டு ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை எத்தனை தரம் தாழ்ந்து அதை செய்ய வேண்டுமோ செய்கிறார்கள். இவர்கள் எத்தனை காலம் பிழைக்க முடியும், நீடித்திருக்க முடியும்? கரகாட்டம் என்பது ஒரு கலை, ஒரு ஆட்டக்கலை, நடனக்கலை. கரகாட்டம் அதில் சிறிது கவர்ச்சியாக சுவாரஸ்யத்திற்கு ஏற்க தகுந்த அளவில் அல்லது சுவாரஸ்யத்திற்கு ஏற்ற நடன அசைவுகளை கரகாட்டத்தில் சேர்த்து கிராமங்களில் நடத்துவது காலங்காலமாக நடந்து வருகிறது. அதில் மலினமான அதாவது மனித உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய எந்த உணர்வும் நடக்காது. அது அந்த இடத்தில் சிரித்து மகிழ்வார்கள், அல்லது அங்கிருக்கும் வயதான பெரியவர்கள் வேண்டுமானால் ரசித்து விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் அதே கரகாட்டத்தினை மிக மிக ஆபாசமாக, எது ஆபாசம் இது ஆபாசம் இல்லை என்பதை யாரும் மறையெடுக்க இயலாது என்பதால் அந்த விஷயத்துக்குள் தப்பித்துக் கொள்ளக்கூடாது. அந்த கரகாட்டத்தினை மிக ஆபாச நடனமாக சித்தரிக்கக்கூடிய வீடியோக்கள் எத்தனையோ வெளிவருகிறது. இது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயம். என்னவென்றால், மறைந்த கவிஞர் கண்ணதாசன் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, நீங்கள் எழுதிய பாடல்களிலேயே உங்களுக்கு பிடிக்காத பாடல் எது என்று. அவர் சொன்னார், நான் பிடிக்காத பாடல் என்று சொல்லவில்லை. அவருடைய பதில், நான் அந்த ஒரு பாடலை எழுதிவிட்டு இத்தனை மலினமான ரசிகத்தன்மை கொண்ட வாசகர்களாக இருக்கிறார்கள் என்று நான் வருத்தப்பட்டேன். என்ன பாடல் என்றால், அது ஒரு பாடல், பழைய பாடல் வரும், இழந்த பழம் இது ஏழைக்குன்னே பிறந்த பழம் அப்படின்னு வரும். அந்த பாடல் மிக மிக ஆபாசமான உணர்வுகளை தூண்டக்கூடிய பாடல். அதில் ஆபாசமான வார்த்தைகள் இருக்கிறதா என்றால் நீங்கள் கண்டுபிடிக்க இயலாது. ஆனால் உங்களுடைய பாலுணர்வை தூண்டக்கூடிய ஒரு பாடல். அதை பொதுவாக ரெக்கார்டு டான்ஸ் என்று சொல்லக்கூடிய மேடையில், அதாவது அரைகுறை ஆடைகளுடன் மேடையில் ஆடக்கூடிய பெண்மணிகளுக்கு அந்த பாடலிட்டு அந்த பாடலுக்கு ஏற்ற ஒரு உடல் அசைவுகள் அது கொண்ட ஒரு நடனமாக அது ஆடுவார்கள். அதுக்கு தான் அந்த படத்துலையுமே வரும் இழந்த பழம் என்ற பாட்டு. அதை கண்ணதாசன் கூறிவிட்டு சொன்னார், இந்த சமூகம் எத்தனை சீரழிந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு காரணம். இந்த பாட்டை வேண்டும் என்று கேட்டு என்னிடம் எழுதி வாங்கி செல்கிற தயாரிப்பாளர் இதை வைத்து தான் பிழைத்துக் கொள்கிறார் என்றால் எத்தனை மோசமான தரம் இழந்த இடத்திற்கு இந்த தமிழ் சினிமா சென்று விட்டது என்று தான் கூறினார். அதுபோல் ஒரு கலை வடிவத்தின் கலையின் உச்ச வடிவம் தான் சினிமா என்று கூறுவார்கள். அதுபோன்று அறிவியலின் உச்ச வடிவம் யூடியூப் சேனல் என்பது கலையின் உயரிய வடிவம். மிக மிக கிடைப்பதற்கு இந்த தலைமுறைக்கு, இந்த 2000 பிறந்து 2000 ஆண்டுகளில் பிறந்து இப்போது ஒரு முழு மனிதனாக உருவாகி இருக்கிற இளைஞர்களுக்கு, 2000 2005 வரை பிறந்தவர்கள் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள், இவர்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய சாதனம், வரப்பிரசாதம் இந்த யூடியூப். இதில் மூலம் தன்னுடைய தனித்திறமைகளை, நுண்ணுணர்வுகளை, நுண்கலைகளை, பல்வேறு விதமான திறன்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் இதையும் கூறவில்லை. ஆனால் மலினமாக எடுத்துச் செல்ல விடாதீர்கள். புறம் பேசுவதும், அவதூறு பேசுவதும், புறம் சொல்வதும், வதந்தி பேசுவதும், இந்த வகைப்பாட்டில்தான் இந்த யூடியூப்புகள் முதலிடத்தையோ, அந்த பார்வையிடுவதில் முதலிடத்தையோ, வருமானத்தையோ தரக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறது. நீங்கள் அறிவுரைகளையோ அல்லது அரிய விஷயங்களையோ கூறுபவராக இருந்தால் மிக மிக மெதுவாகத்தான் இந்த யூடியூப் உங்களை கடத்தி செல்லும். ஐயா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஐயா தமிழறிவு மையன் தன்னுடைய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கார். எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழறிவு மணியன் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த அரசியல் சிறக்க வேண்டும், அறம் சார்ந்த அரசியல் வர வேண்டும், அறம் சார்ந்த சமூகம் எழ வேண்டும், அந்த அறம் சார்ந்த எழுத்துக்கள் வர வேண்டும், எழுத்தாளர்கள் என்றால் எப்படி வர வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் ஒரு சமூகத்தினுடைய அங்கங்கள். எழுத்தாளர், அரசியல்வாதி, திரைக்கலைஞர்கள், தொழிலாளிகள், வணிகம் செய்வோர், இவர்களெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய அங்கங்கள்.
இவர்களிடம் அறம் இல்லை என்றால் இது அந்த சமூகத்திற்கே ஆபத்து, அடுத்து வரும் சந்ததிக்கு ஆபத்து. ஒரு அறமில்லாத தொழில் செய்பவன், அறமில்லாத வணிகத்தை நடத்துபவன், அவன் தலைமுறையையும் அந்த மோசமான வியாபாரத்திற்கு தயாராகிறான் என்றால் இந்த சமூக பொறுப்பு, இந்த அறம் சார்ந்த விஷயங்களினுடைய முக்கியத்துவம், இதையெல்லாம் அறிந்த ஒரு சமூகம் அடுத்த ஆரோக்கியமான சமூகமாக இருக்கும். ஆனால் மிக அதிகம் ஆதிக்கம் செலுத்த இன்றைய காலகட்டங்களில் அறிவியல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கக்கூடிய சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியாஸ், அதில் நாம் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில், ஏன் மருத்துவர்களே குழந்தைகளே நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, குழந்தைகளே நீங்கள் டேப் யூஸ் பண்ணாதீங்க, கல்விக்காக லேப்டாப் என்பது வேறு. ஆனால் எத்தனை சீரழிவான சமூக சீரழிவுகளை கொண்டு செல்கிறது இந்த யூடியூப், எத்தனை குற்ற செயல்களுக்கு பயன்படுகிறது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கும் அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர்கள் இந்த யூடியூப் சேனலை இப்போது தயாரிப்பாக வழங்கி கொண்டு இருக்கும் நிறுவனத்தினர் காலப்போக்கில் இதில் வருமானம் வரலாம், ஆனால் இது அறம் சார்ந்த வருமானம் இல்லையே என்ற மனப்போக்கில் நிறுத்திவிட்டால் என்ன செய்வது? இன்று நமக்கு கிடைத்திருக்கிற மிக அதிக பொக்கிஷமான யூடியூப்பை நீங்கள் இழக்க விரும்புகிறீர்களா? ஏன் இந்த ஒரு அபாயம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறேன் என்றால், நான் கண்கூடாக பார்க்கிற எந்த அதிகப்படியான வியூஸ் என்று சொல்லக்கூடிய பார்வைகளை கொண்ட காணொளிகள் எல்லாம் எவையும் ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக கூட குறைந்தபட்சம் இல்லை. அவர்கள் இந்த சமூகத்தில் இருந்து புறக்கணிக்கப்பட்ட ஒழுக்கமில்லாத காரியங்களை வேடிக்கையாக செய்கிறோம் என்று வேடிக்கை செய்கிறோம் என்று செய்யும் காலமாகத்தான் இருக்கிறது. ஆக நீங்கள் கற்காலத்திற்கு இட்டு செல்ல அடுத்த தலைமுறையை இந்த அறிவியல் உபகரணங்கள் அற்ற கற்காலத்திற்கு எடுத்து செல்ல விடாதீர்கள். இந்த சமூகத்திற்கு, இன்றைய சமூகத்தினருக்கு நான் கொடுக்கும் ஒரு மிக மிக பணிவான வேண்டுகோள், பயனுள்ள பல தகவல் இருக்கின்றன, பயனுள்ள பல நூல்கள் இருக்கின்றன, பயனுள்ள பல அறிவு சார்ந்த நூல்கள் இருக்கின்றன, ஏன் பொழுதுபோக்கு சாதனங்களும் இருக்கின்றன, சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு சாதனங்கள் இருக்கின்றன. கொண்டு வாருங்கள். லைப்ரரி என்று நூலகங்கள் இன்று, முன்பெல்லாம் என்னுடைய பள்ளி படிக்கும் காலங்களில் நூலகங்கள் என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட தாலுகாவிற்கு ஒன்று இருக்கும், அல்லது கிராமத்தில் ஒன்று இருக்கும். அவைகளில் கூட்டம் நிறைந்திருக்கும். ஒரு புத்தகத்தை ஒருத்தர் படித்துவிட்டு வைத்து விட்டால் அதை உடனே எடுத்து படிக்க வேண்டும், நாம் படிக்க வேண்டும் என்ற நூலகங்கள் நிறைந்தது. நூலகம், ஒரு ஊரில் ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் ஒரு சிறைச்சாலை மூடப்படும் என்பது ஒரு பழமொழி. ஆனால் இங்கு ஒரு யூடியூப்பை திறந்துவிட்டால் பல சமூக கேலிக்கூத்துகள் அல்லது சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்து விடுவார்கள் என்பது தற்போதைய பழமொழியாக மாறிவிட்டது. எந்த திறனுமற்றவர்கள் ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரபலம் அடைந்து விடலாம் என்பது மிக மிக ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை நாம் மிக சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இந்த யூடியூப் என்ற சாதனத்தை, அந்த சோசியல் மீடியாவை நடத்துகின்ற நிறுவனத்தினர் ஏதோ ஒரு கட்டாயத்திற்காக இதை குறைக்க வேண்டிய அல்லது இந்த கண்டுபிடிப்பை நிறுத்திவிடலாமா என்று சிந்திக்கக்கூடிய இடத்திற்கு தள்ளப்படுவார்கள். காரணம், இதை வைத்து எத்தனை தீமைகள் நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டால். நான் இன்னும் யூடியூப் நிறுவனத்தையோ யூடியூப் சாதனத்தையோ குறை சொல்லவில்லை. மிக 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 மலினமாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த யூடியூப்பினுடைய தரத்தை இறக்கிவிட்டார்கள். எப்படி நான் இந்த கடந்த காணொலிகளில் ஒரு ஜனநாயகத்தை குழி தோண்டி பதிப்பதற்கு கடைசி ஆணையை எடுத்து விட்டார்கள் என்று சொன்னனோ, அதுபோன்ற நிலை இன்னும் யூடியூப்புக்கு வரவில்லை. ஆனால் அதை நோக்கி வேகமாக அதை தள்ளி கொண்டு செல்கிறார்கள் என்பதும் உண்மை. நல்ல விஷயங்களுக்காக யூடியூப்பை பயன்படுத்துங்கள் என்பதற்காகத்தான் இத்தனையும். அதே சமயம் நுகர்வு கலாச்சாரம், ஐயா ரவி பெர்னாண்ட் ஐயா அவருடைய நேர்காணல் நம்முடைய சேனலில் இருக்குது. நுகர்வு கலாச்சாரமும் தரந்தாழ்ந்து விட்டது. நுகர்வு கலாச்சாரம் என்றால் நாம் எதை பார்வையிடுகிறோம் என்பதை வைத்துதான் அதிகப்படியான காணொலிகளும் எடுக்கப்படுகிறது. அதுவும் ஒரு பக்கத்தில் நியாயமாக இருக்கிறது. காரணம், நீங்கள் ஒரு பக்தி சார்ந்து, அறிவு சார்ந்து, ஒரு மாரல்
மொராலிட்டியோட ஒரு வீடியோ எடுக்கப்படுகிறது என்றால் அதிகம் பார்வையிடப்படுவதில்லை. நுகர்வு கலாச்சாரமும் குறைந்து விட்டது. நாம் உடனே நுகர்வு கலாச்சாரம் குறைந்து விட்டது என்று பொதுப்படையான குற்றம் சொல்லவில்லை. எல்லா வேலைகளுக்கிடையிலும் பணிகளுக்கிடையும் சற்று ரிலாக்ஸ், ஒரு ஒரு கம்ஃபர்ட், என்ன ரிலாக்ஸாக இருக்கணும், ஒரு ஓய்வாக இருக்க வேண்டும் என்று நேரத்தில் நிச்சயமாக நீதிமொழிகள் பழமொழிகளை கேட்கும் காணொலியில் யாரும் பார்க்க மாட்டார்கள், குறை சொல்லும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் சினிமா துறையை பற்றிய ஒரு செய்தி என்றால் பார்ப்பார்கள். காரணம், சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தினுடைய உச்ச கலை வடிவம். அதை பார்ப்பார்கள். அப்படி பார்த்தார்கள் என்பதற்காக வதந்திகளை அள்ளி வீசக்கூடிய ஒரு மனிதர், அல்லது நடந்ததைத்தானே சொன்னேன் இதில் என்ன தவறு என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர், இதெல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆக யூடியூப் சேனலை மிக மிக திறமையாக நல்காரியங்களுக்கும் நல்ல ஒரு அடுத்த கட்டம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு வேலைகளுக்கும் இதை பயன்படுத்துங்கள். யூடியூப் சேனலை சமூக சீரழிவிற்கான கடைசி ஆணியாக பயன்படுத்தி விடாதீர்கள். யூடியூப் ஒரு நல்ல சேனல், நல்ல சாதனம். நடத்துபவர்கள் நேர்மையான எண்ணங்களோடு நடத்துகிறார்கள். எல்லோருடைய திறமையும் வெளிவர வேண்டும் என்று நடத்துகிறார்கள். எல்லா நாட்டிலும் அவர்கள் நடத்துகிறார்கள் இந்த சமூக வலைதளம் என்பதால். நீங்கள் நிறைய பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டவர்களையும் அரவணைத்து சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயக சாதனமாகத்தான் இந்த யூடியூப் சேனல் இருக்கிறது. தயவு செய்து மிக சரியாக பயன்படுத்துங்கள். ஒரு சொற்களை சொல்வதற்கும் அல்லது மலினமான உணர்வுகளை தூண்டக்கூடிய நிகழ்வுகளை காட்சிகளை காட்சிப்படுத்துவதற்கும் தயவு செய்து தரம் தாழ்ந்து யூடியூப் சேனலை பயன்படுத்தி விடாதீர்கள். பயன்படுத்துவோம் என்ற அடிப்படையில் இந்த யூடியூப் சேனலை பயன்படுத்தி ஒரு விஷயங்களை நான் அளித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அடிப்படையில் என்னுடைய வேண்டுகோள் இது. அடுத்தடுத்து காணொலியை காணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.